அவெஞ்சர்ஸ்ல ரொம்ப ரொம்ப வீக்கஸ்டான கேரக்டர் யாருன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? நெறைய பேர் யோசிச்சிருப்போம். நம்ம எல்லாருமே மார்வல் படத்த பார்க்குறப்ப, அவெஞ்சர்ஸ்ல யார்றா வீக்கான கேரக்டர் அப்படின்னு நம்மளே சிலமே யோசிச்சு பார்த்துருப்போம். பவரே இல்லாம சுத்தமா நார்மலா ஹியூமனா இருந்துட்டு பொலன்னு பொழக்கிறதுல கில்லாடி. நம்ம ஹாக்காய். கிட்டத்தட்ட சொல்லப்போனா அந்த ஆளுக்கு வந்து பவர்னு பெருசா ஒண்ணும் இல்ல. ஓரளவு இன்டெலிஜென்ட்டான ஆளு. ஓரளவு இல்ல. நல்லாவே இன்டெலிஜென்ட்டான ஆளு. அப்புறம் அது பத்தாதுக்கு ஷீல்டுல வேற வேலை பார்ப்பாரு. இப்படிப்பட்ட பல விஷயங்களும் பண்ணிட்டு இருப்பாரு தலைவரு. அதுக்கெல்லாம் மேல சொல்லப்போனா, நம்ம ஹாக்காய்க்கு வந்து பெருசா பவர்ஸ்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஆனா தலைவன் வந்து எல்லா பெரிய பெரிய சூப்பர் ஹீரோஸையும் ஒரு கடவுள கதற விட்டுருப்பான். ஜஸ்ட் அந்த ஆரோஸ வச்சு. இத பத்தாதுக்கு லோக்கிலாம் வச்சு குத்துன்னு குத்திருப்பாரு. அவெஞ்சர்ஸ் படத்தெல்லாம் பார்க்குறப்ப. ஹாக்காய் வந்து வீக்கஸ்டான கேரக்டர்னு சொல்லல. பட் இருந்தாலும் எந்த ஒரு சூப்பர் பவருமே இல்லாம ஹாக்காய் வந்து இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்காரு. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஹாக்காய் நார்மலான ஒரு ஹியூமன் நம்மள மாரியே ஒரு ஹியூமன். ஆனா அவரோட குறிப்பாக்குற திறன் அவருக்கு வந்து பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அக்யூரேட்டா அவரோட குறி என்னைக்குமே தப்புனதில்ல அப்படிங்கிற மாரி எல்லா அவெஞ்சர்ஸ் சொன்ன மாரி காட்டியிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ஹாக்காய். ஹாக்காய் கிட்ட வந்து நெறைய ஸ்கில்ஸும் இருக்குங்க. கிட்டத்தட்ட அக்யூரசி கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, அதோட குறி தப்பவே தப்பாது. அப்புறம் மாஸ்டர் லெவல்ல எல்லா காம்பேக்ட் ஸ்கில்ஸும் அவர்ட்ட கத்து வச்சிருக்காரு. இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். ஆனா அவர் நார்மலான ஹியூமன். பார்த்தா மார்வல் வீக்கஸ்டான கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஆளு. வீக்கஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனா பவர்ஃபுல்லான ஆள் தான். ஆனா என்ன எந்த ஒரு சூப்பர் பவருமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அந்த அளவுக்கு லெஜெண்டரியான ஒரு ஆளும் கூட அவரு.